ஹெட்ஸ். செந்தில் வரமாட்டான். நம்மள வீட்டில் ஏதோ வேலை கொடுத்துட்டாங்களாம். சுத்தம். இதில் ஃபஸ்ட் பாலிங் வேறு. லே சுரேஷ், ராமு, கார்த்திலாம் கேட்டிங்களா? எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு, யாரும் வரல. அங்கே பாரியா மரத்து கீழே ஒருத்தர் இருக்கான், அவனை கூடுமா? ஏலே மயிறு, அவன் யாருன்னு தெரில, அவனை போய் கூப்பிட்றான். இல்லை, அதான் முக்கியம். சும்மா ஒரு ஆளுக்கு நின்னா போதும், பார்த்துக்கலாம். போய் தம்பி, உன்னதான்டா போய். போலிண்டா அப்படியே போடு. நீ கொஞ்சம் இப்படி வா. கேட்சரா பாய். ஷார்ட் ராமப்ல. இது ஒரு மேட்ச்னு குரூப் போட்டோ வர. ஹே பால் தம்பி, பால் மட்டும். தண்ணி எடுத்துட்டு வாழ. இல்லை தம்பிடே, என்னல பேச்சு முச்சே இல்லை மாறி, என்னன்னு பாரு. வாய மூடுறான். முதல்ல உன நல்ல தூக்குங்கடா. எனக்கு என்னமோ சரியா படலை. நாடி துடிப்பும் இல்லை. ஓகாலி, உனக்கு மணியாக பார்க்க தெரியாது, மயிரில் நாடி துடுப்பு பார்த்தியோ? ஓய் வாங்கல, இங்க எல்லாம் ஒன்றும் வாங்கல. இல்லை பார்த்துருப்பானோ தெரியல. ஊரில் போய் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி வச்சுருவாங்கள. சொல்லுங்க நாச்சி. தோப்புல ஒரு பழம் இல்ல, அவ்வளவும் காயா கிடக்கு. என்ன பண்ணீங்க அண்ணாச்சி? நீங்க வேற, நாங்க அந்த பக்கம் போகவே இல்லை அண்ணாச்சி. புதற்காட்டுக்குள்ள உங்களுக்கு என்னடா சொல்லி? அண்ணாச்சி பால் திறந்துருச்சு அண்ணாச்சி, அதான் தேடிட்டு இருந்தோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டாமலா போயிருவீங்க, அன்னைக்கு பார்த்துக்கிடுவேன். இது சரிப்பட்டு வராது. பேசாம ஊருக்காரன்ட்ட சொல்லிடுவோம். இல்லை இங்கே பாரு, ரொம்ப வருஷம் கழிச்சு போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கி இப்போ தான் திருவிழா நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ போய் நம்ம சொன்னோன்னு வை, நம்மளை கடாவிடுவாங்க. நான் இதுக்கு ராஜானன்ட்ட சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், அப்புறம் பேசிக்கலாம். ஆ, அதுவும் சரிதான், போவோம். எங்களை போய் தொலைஞ்சா? இல்லை போய் தேடுங்களேன். குமாரே, எங்க போனானே தெரியல. அங்க இருக்கானா பாரு. இல்லை அங்கே பார்த்தியாளா? அங்கே இல்லைடா.
டேய் அந்த மரத்துக்கு அங்கிட்டு பாத்தியால? அங்கேயும் இல்லைல்ல. இல்லைல்ல ஏலே நான் சொல்றதை கேளுங்களே. இப்படி ஒரு விஷயம் நடந்தது, இப்படி ஒருத்தனை பார்த்தோன்னு வெளியே போய் யார்ட்டி சொல்லிடாதீங்களே. நான் நாளைக்கு ராஜா நான் பார்த்து முதல்ல பேசிக்கிறேன். யார் இருக்க வேணா, கிளம்பு. என்னடா என்ன மேட்டுக்காட்டு பக்கம் மட்டும் போயிடாதீங்களா? ஒரு பயலை நரி கடிச்சு போட்டிருக்கு, பார்த்து போங்களா. அந்த பையதாம்ல. ஆமாம்ல. இதோட இது 4வது ஆள். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னால் கேட்குறாங்களா? டீ ராஜானாண்டா டீ. அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் நான் சும்மா இருங்களேன். நீங்கள் எங்கடா இங்கே? எல்லாம் மேற்கலா பாடி வச்சுட்டு என்ன விளாட்டு? இப்போ பாரு, படிக்கிற பையன் தானே நீங்கள். நாளைக்கு உங்களுக்கு எதிராக ஆச்சுன்னா யாரா வீட்டுக்கு பதில் சொல்கிறது? சின்ன பசங்க மாதிரி பண்ணிக்கிட்டு அறிவில்லை. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், ராஜா பேசுகிறேன். என்ன ராஜா, நீ சொன்ன பசங்க இவங்க தானா? அட்டம் டு மாடர்னு உள்ள தூக்கி போட்டா ஒரு பயம் வெளியே வந்துக்கிற மாட்டீங்க. ஏதோ ராஜா நம்ம பசங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நின்று பேசிட்டு இருக்கிறேன். சொல்லியா? ஆ அப்படியா? யோ, ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு இவ்வளோ நேரமாயா? உடனே ஸ்பாட்டுக்கு வண்டியை கூட்டு வாயா. ஆ பையன் பேர் சத்யா, 5 ஊர் தள்ளி இருக்கிற ஊத்துப்பட்டி தான் அவன் கிராமம். டவுனில் தான் பாய்சன் வாங்கிக்கிறான். அநேகமாக பாய்சன் அடிச்சுட்டு தான் அவன் கூடலாம் விளாண்டுருப்பான்னு நினைக்கிறேன். போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சிடும். அவன் ஃபேமிலிக்கெலாம் சொல்லியாச்சு, இப்போ வந்துட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையில் தலையிட்டீங்க ராஜா, சொல்லி வச்சிரு. நீங்கள் எங்கேயே இருங்களே, இப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு வரேன். ஐயா சாமி, இதுக்காரா கஷ்டப்பட்டோம், நீ வாட ஒரு கொடி எடுத்துக்கிட்டியாரா? ஏன் தாத்தா மருந்து குடிக்கிற அளவுக்கு என்ன தாத்தா பிரச்சனை? நல்லா தாயா இருந்தான். 4 வருஷத்துக்கு முன்னாடிதான் திடீர்னு அவன் மூளையில ஒரு கட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. நான் பார்க்காத டாக்டர் இல்ல, போகாத ஆஸ்பத்திரி இல்ல. அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற நிலம், வாய்க்காடு, வீடு எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. இந்த 2 பொண்ணுங்களும் அவனுக்காக படிப்பை நிறுத்திட்டு கூட வேலைக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் சத்யாவுக்கு பிடிக்கல. இருக்குதெல்லாம் எனக்கே வித்துட்டா என் தங்கச்சிமார் 2 பேரும் என்ன செய்வாங்கன்னு ட்ரீட்மெண்ட் வேண்டாம், நான் இருக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன் சொன்னான். நான் கேட்கல. அதனால இந்த முடிவெடுத்து
தங்கச்சிங்க வாழ்க்கை வம்பா போகுமேன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்து போயிட்டாங்க. நான் இருக்கிற வரைக்கும் தங்கச்சிங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கைய பார்க்க மாட்டாங்கன்னு அவன் வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாங்க. பாய்ப்பைய எப்படியோ ராமசாமி தாத்தா பேத்திக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டாப்ல. அந்த 10 பசங்களாம் எதுவும் நடந்திருக்காது. என்னப்பா சொல்ற? ஆமாய்யா, அந்த சத்யா போனதுக்கப்புறம் அவனுக்கு வாங்கி வச்ச கடன்னால நிறைய பிரச்சனை வீட்டில். அப்புறம் இந்த 10 பசங்க தான் வேலைக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டானுங்க. இந்த கல்யாணத்துக்கான மொத்த செலவும் அந்த பசங்க தான். சத்யா பைய கூட கொஞ்ச நேரம் பழகின பழக்கத்துக்காக 1க்கு 10 அணுங்களா நின்று இவ்வளோ பண்ணியிருக்கானுங்க. அதானே பசங்க.